அப்படின்ற ஆமாம்மா, பொலிட்டிக்கல் த்ரில்லர் அது. எனக்கு சொன்ன போர்ஷனே வந்து பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு எனக்கு சொன்ன போர்ஷன் வந்து ஒரு நார்மல் போர்ஷன் தான் இருந்தாலுமே அது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மூவி. அது ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அது இல்ல ரிவீல் பண்ண வேண்டாம், பட் பொலிட்டிக்கல் இட்ஸ் பொலிட்டிக்கல் கான்செப்ட்னு சொல்ல முடியாது. நீ ஒரு விஜய் சாரோட கடைசி படத்துல எல்லாமே இருக்கும். ஓகே, அதான் உனக்கு இன்டைரக்டா அவ்வளவுதான். சூசகமா சொன்னது. விஜய் சாரே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த படமும் இட் வில் பி a கம்ப்ளீட் பேக்கேஜ். ஓகே ஓகே ஓகே. அதான் ஜனநாயக படம் அது. செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இங்க சொன்னீங்க படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாரும் கண்டிப்பா அழுதுட்டே வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆரம்பிக்கும் போது அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்குல்ல சார், ஃபைனல் செலிப்ரேஷன் ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் பேசிக்கலி வந்து நான் ஒரு கிரிக்கெட்டர். சச்சின் டெண்டுல்கர் எனக்கு 1 year ஜூனியர். ஓகே, கிரிக்கெட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். அப்போ சச்சின் வந்து ரிட்டையர் ஆகும்போது எப்படி இருந்துச்சு மக இந்தியா? ஹோல் இந்தியா அழுதுச்சு. கிரவுண்ட் அவுட் அவர் போகும்போது எவ்வளோ எமோஷன் இருந்தாங்கன்னா ஹார்ட்லாம் அவ்வளோ ஹெவி ஆயிடுச்சு. அதுவும் அந்த வேர்ல்ட் கப்பை கையில் வச்சுட்டு. அதை விட 10 மடங்கு இருக்கும் ஜனநாயகன். 10 மடங்கு இருக்கும். ஓகே, தேட்டர்ஸில் மட்டும் இல்லை, நிறைய பேர் விஜய் சார் ஃபேன்ஸ் பாருங்க. வீட்லேயும் சரி வெளியும் சரி தே வில் பி சேட். நிறைய விஷயம் நடக்கும். நிறைய விஷயன்றது என்ன, அது ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சேடாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது செலிப்ரேஷனாக இருக்காது. தேட்டரில் போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த எமோஷன் வெளியே வரும். தட் வில் பி a sad moment.